என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுவுற? தினமும் 4 மணிக்கு வர வேண்டிய தங்கச்சி மணி 7 ஆகுதுடா, இன்னும் வரல. வரலையா? ஹலோ, இல்லைங்க. என்னம்மா, யார் போன்ல? உங்க அப்பா. அவன் ஸ்கூல்ல தான் பேசுறேன். உன் தங்கச்சி 3 மணிக்கே கிளம்பிட்டாளா? திவ்யா பத்தி ஏதாவது? அம்மா, ஃபர்ஸ்ட் இப்போ அவ ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோமா, தங்கச்சி எங்கேயும் வரலையா? ஐயோ ஐயோ. அப்பா, நீங்க பயப்படாதீங்கப்பா. தங்கச்சிக்கு உண்மை இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த காலத்து பசங்களை பத்தி புரிஞ்சிக்கவே முடியலங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஒரு வண்டியில 4-5 பொம்பளைங்க உங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனாங்க. எங்கேயோ ஒரு பங்களால வச்சு விதவிதமா சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஹலோ. என்ன ப்ரொஃபசர் சார், நான் தான் பெரிய நாயகி. ஒரு ராத்திரி உங்க பொண்ணை காணும்னு உடனே துடிச்சு போயிட்டீங்களே. வாழ்நாள் முழுக்க என் பொண்ணை உங்க பிள்ளைகிட்ட தொலைக்க சொல்றீங்களா? நேத்து என் ஆபீஸ்க்கு வந்து உங்க பிள்ளை என்னையே மிரட்டிட்டு போயிட்டான். அவங்கிட்ட சொல்லி வைங்க, இன்னொரு தடவை என் பொண்ணு பக்கம் வந்தான் நிரந்தரமா அவன் தங்கச்சி தொலைஞ்சு போயிடும். நான் செய்வேன், என்னால செய்ய முடியும். ஏன்னா நான் மும்பை வரதராஜ வாண்டியாரோட தங்கச்சி. டேய், அங்கே இல்லடா, உள்ள வராத ராஸ்கல். அப்பா, தங்கச்சி வந்துட்டாளா? அவ வந்துட்டா, நீ உள்ள வராத. நீ பெரிய நாயகை மிரட்டின, அவ என் பொண்ணை கடத்தி ஒரு ராத்திரி பொண்ணை மிரட்டிட்டா. இந்த நிமிஷமே அந்த பெரிய நாயகி பொண்ணை மறந்துரு. பார், உனக்கு அம்மா ஒண்ணுன்னா வீட்டுக்குள்ள போ. அந்த பொண்ணு தான் வேணா அப்படியே வெளில போயிடு. ஏன்னா எனக்கு என் பொண்ணு வேணும். இந்த காலத்து பசங்கிட்ட அப்பா சென்டிமெண்ட் சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அம்மா சென்டிமெண்ட் சொன்னா எது ஒன்னாலும் ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் என்னை பத்தி சொல்லாம உன்னை பத்தி சொன்னேன். பாத்தியா, வாய் மூடிட்டு எப்படி உள்ள. என்னடா உள்ள போனவன் பேக்கோட திரும்பி வெளியே வரானேன்னு பாக்குறீங்களா? ஹாஸ்டல்ல பசங்க ரூம் தான் கொடுப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகிறதால அம்மா மேலே எனக்கோ இல்லை என் மேலே அம்மாக்கோ பாசம் குறைஞ்சிடும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கும் அம்மாக்கும் இருக்கிற பாசம் என்றைக்கும் ஒரே மாதிரி தான். இதுக்கு நடுவில் எந்த பொண்ணு வந்தாலும் எனக்கு பெருசு இல்லை. ஏன்னா இது வேற அது வேற. அதனால் அதை கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணோன்னு நினைக்காதீங்க. நாம் இதுக்கெல்லாம் அவசர மாட்டோம்ல. டேக் கேர் ஆஃப் மை மதர் டாடி. வரட்டுமா? Bye. See you. ராரா ஹாஸ்டலுக்கு ராரா ராரா லக்கேஜோட ராரா. வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு இளைஞனின் நிலைமையை பார். என்ன கொடுமை சரவணா இது? கொடுமை இல்லடா, கொழுப்பு.
நான் அப்பவே சொன்னேன் பென்ஸ் கார் வேணாண்டா பஸ்ஸே போதும்னு. கேட்டானா? இன்னைக்கு ஷேர் ஆட்டோல ஏறி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கூட ஹாஸ்டல்ல ஷேர் பண்ணிக்க வந்திருக்கான். டேய் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இப்படியே வெளியே போயிடுறேன். ஸ்டாப். இது என்ன எம்எல்ஏ ஹாஸ்டலா? வெறும் சொந்தக்காரங்களா தங்கறதுக்கு? ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல். யார் வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். பெத்தவங்கள மறந்துட்டு காதலி தான் முக்கியம் நினைக்கிறவனை வீட்டை விட்டு துரத்தாதவன் அப்பனும் இல்ல. வீட்டை விட்டு வந்தவனுக்கு இடம் கொடுத்து அவன் காதலில் ஜெயிக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாதவன் நண்பனும் இல்ல. நண்பா கரீட்டு. ஹலோ அஞ்சலி. ரவி, எல்லாரும் முன்னாலையும் ஏன் காதல சொன்ன? எங்க அம்மா இனிமே என்ன காலேஜ்க்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களான்னு சந்தேகமா இருக்கு. உங்க அம்மா உன்னை காலேஜுக்கு அனுப்புறாங்களோ இல்லையோ, என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க. ஹாஸ்டலுக்கா? என்ன சொல்ற? உங்க அம்மா என் தங்கச்சியை ஒரு ராத்திரி கடத்தி வச்சு எங்க அப்பாவை மிரட்டியிருக்காங்க. எங்க அப்பாவும் உன்னை மறந்துட சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டார். நான் உன்னை மறக்கலனா என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணலாம்? மறந்துடலாமா? என் தங்கச்சியை உங்க அம்மா கடத்தி வச்சதால எங்க அப்பா பயந்துட்டார். அவர் ஓல்ட் சிலபஸ், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் நியூ சிலபஸ். பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ற சாமியாரையும் பாதிரியாரையும் உள்ள தூக்கி போடுற காலம் இது. நாளைக்கு என் தங்கச்சி மட்டும் கோர்ட்டுக்கு வந்து உங்க அம்மா தான் அவளை கடத்தினாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கேன், அப்புறம் பெரிய நாகி ரொம்ப சின்ன நாகி ஆயிடுவாங்க. வாய மூடுறா பொறுக்கி. யாரு? லேடி டானா? வயசு பசங்க ஜாலியா போன்ல பேசும்போது இப்படி ஒட்டு கேக்குறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏதோ கிட்னாப்பிங் மேட்ருங்கிறதால நான் அவகிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். இதுவே லவ் மேட்டரா இருந்து நான் ஏதாவது எசகு பிசகா பேசி அது உங்க காதல விழுந்திருந்தா அப்புறம் அது எங்க காதலுக்குள்ள அசிங்கம். ஷட் அப் யூ bloody fool. உங்க பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளை கிட்ட இப்படி எல்லாம பேசுறது ரொம்ப தப்பாண்டி. நானும் அவசரப்பட்டு உங்களை மாதிரி வார்த்தை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். வச்சுட்டா விட்டுருவனா? நாளைக்கு என் தங்கச்சி மட்டும் கோர்ட்டுக்கு வந்து உங்க அம்மா தான் அவளை கடத்தினாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கேன், அப்புறம் பெரிய நாகி ரொம்ப சின்ன நாகி ஆயிடுவாங்க. டே ரவி, என்னடா வார்டன் வேலைக்காரி எடுத்துன்னு ஓட்டானா? உங்க அப்பா வந்திருக்காரா? அப்பாவா? ரவி எந்த பிளாக்ல? இதோ வரான் பாருங்க சார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டை விட்டு போனதுலேருந்து 4 நாளாக அம்மா சாப்பிடல, டாக்டர் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, உன்னை உடனே பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்படுறாங்க, இதானே சொல்ல வந்திருக்கீங்க? அப்பா, அம்மா பசி தாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் கூட சண்டை போட்டுட்டு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக சாப்பிட்றத நானே பார்த்துருக்கேன். அதனால் மறுபடியும் இந்த அம்மா சென்டிமெண்ட்லாம் சொல்லி என்னை வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் வரமாட்டேன். வந்தா அஞ்சலியோட தான் வருவேன். நானும் அதை சொல்ல தாண்டா வந்தேன். அந்த பெரிய நாயகி நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே விலை பேசிட்டாடா. நீங்க ஒரு டியூட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபசர். மிஞ்சி மிஞ்சி போனா மாசம் 15,000 சம்பளம் வாங்குவீங்க. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத பணத்தை நான் ஒரே செக்ல தரேன், வாங்கிக்கங்க. இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எந்த ஊருக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஊர்ல உங்களுக்கு பங்களாவோட 10 ஏக்கர் நிலமும் தரேன். நீங்க, உங்க புள்ள, உங்க பொண்டாட்டி, உங்க பொண்ணு எல்லாரும் குடும்பத்தோட போய் செட்டில் ஆயிடுங்க. என்னை உன் வீட்டுக்கு வரவழைச்சு செருப்போட சம்பந்தப்படுத்தி அவமானப்படுத்தின. அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஒரு ராத்திரி என் பொண்ணை கடத்தி வச்சு என்ன மிரட்டின, அதையும் தாங்கிக்கிட்டேன். இப்ப என் வீட்டுக்குள்ள வந்து என்னையும் என் குடும்பத்தையும் வேலை பேச நினைக்கிற பார், அதை என்னால அவமானத்தை வேண்டாலும் ஒருத்தர் சகிச்சுக்கலாம். ஆனா தன்மானத்தை இழக்கிறது தற்கொலைக்கு சமம். நான் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபசர் தான். எங்க தொழில் என்னன்னு தெரியல, ஃபெயில் ஆனவங்கள பாஸ் ஆக வைக்கிறது. என் பிள்ளையே ஏதோ ஒரு வகையில எதுலயோ பாஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கான். ஆனா நான் அவனை ஃபெயில் ஆக்கணும்னு முடிவு பண்ணேன். செய்யற தொழிலுக்கு துரோகம் செய்ய நினைச்சதுனாலதான் ஒன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கு எங்களை வேலை பேச வந்துட்டீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, ஓ மகதான் என் மருமக, அவளை தான் என் மகன் கட்டிப்பான். முடிஞ்சா நீ அதை தடுத்து பார். போ போ. நீ எந்த வரதராஜ வாண்டியா தங்கச்சியா இருந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, அவன் பொண்ணோட தான் நீ நம்ம வீட்டுக்கு வர்ற. அப்பா, இந்த பரீட்சையில் நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகி உங்க ஆசீர்வாதத்தை வாங்குறேன். இன்னொரு தடவை அந்த பையன் ஹாஸ்டல்ல இருந்து ஃபோன் பண்ணான்னு நீ அவங்க கூட பேசின, எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் முடிவு பண்ணிடுவேன்.
என்னால ரவியோட தங்கச்சி ஒரு ராத்திரி தனிமையில கஷ்டப்பட்டா. எனக்காக தான் இன்னைக்கு ரவி வீட்டை விட்டு போனா. இப்ப என்னாலதான் அவங்க அப்பா அம்மா அவனை பிரிஞ்சிருக்காங்க. நீ அவங்கள பிரிக்கும் போது நான் அவனோட சேரக்கூடாதா? அஞ்சலி, அந்த ப்ரொஃபசர் பொண்ணை கடத்துற தைரியம் உனக்கு இருக்கும்போது அவர் பையனை காதலிக்கிற தைரியம் எனக்கு வரலனா நான் உன் பொண்ணே இல்லை.